ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா கிரகணம். இந்த மாதம் ஏற்கனவே பங்குனி மாதம் ஒரு பகுதி சந்திர கிரகணம் பார்த்தோம் நம்ம. ஆனால் அது நம்ம நாட்டில் தெரியாது. எது எப்படியா இருந்தாலும் உலகத்துக்கு ஒரே சூரியன் ஒரே சந்திரன். அதனால் அந்த கிரகண நேரத்தில் நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். நமக்கு அது தெரியும் அப்படின்னா அதனுடைய பரிகார விஷயங்களை நாம் அதிகமாக செய்யணும். தெரியலைன்னா கூட நாம் கர்ப்பஸ்திரீங்களோ மற்றவங்களோ அந்த நேரத்தில் நாம் ஒரு மிதமான உணவு எடுத்துக்கிட்டு என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்ய வேண்டாம் அதை கொஞ்சம் இதில் பார்த்துடலாங்க. வருகிற 29 மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் தெரியுது. இது ஒரு குறிப்பிட்ட நாடுகளில் தான் தெரியுது. நம்ம இந்தியாவுக்கு இந்த கிரகணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு அந்த கிரகண நேரம் ஏன்னா உங்களுக்கு சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சூரியன் சந்திரன் இதெல்லாம் நேர்கோட்டில் வர்றது தான். உங்களுக்கு நிறைய பதிவுகள் இதை பற்றி இருக்குது. அந்த சமயத்தில் அமாவாசை அப்போ வர்றதுக்கு சூரிய கிரகணம்னு பேர். பொதுவாகவே சந்திர கிரகணத்தை விட சூரிய கிரகணத்துக்கு உங்களுக்கு வலிமை அதிகம்னு சொல்லப்படுகிறது. அதாவது அதனுடைய தன்மை ஜாஸ்தி இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை நாம் செய்ய வேண்டாம். இது நிறைய பார்த்திங்கன்னா ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அட்லாண்டிக்கு இந்த மாதிரி பகுதிகளில் தான் இது தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் இது தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கிரகண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதியம் 29ஆம் தேதி சனிக்கிழமையாக வருது. அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு கரிநாளாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான சில காம்பினேஷன் ரொம்ப சிறப்பு. நம்ம அந்த நேரத்தில் பூஜைகளை செஞ்சுக்கலாம். நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்துக்கலாம். கவனமாக சில ராசிகள் ஏன்னா இது அந்த உத்திரட்டாதி அந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரம் வரும்போது மேஷம் கடகம் தனுசு அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதாவது நம்ம அந்த கிரகணத்துக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டுடணும். இல்லை ஒரு லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும். செரிமானம் ஆகாத உணவு நம்ம வயிற்றில் தங்கக்கூடாது. அது நோய்களை விளைவிக்கும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம் சயின்டிஃபிக்காக இப்போ அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் கர்ப்பஸ்திரீங்க கண்டிப்பாக இது தெரியுதோ தெரியலையோ ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக நீங்கள் இருங்க. ஏன்னா சூரிய கிரகணத்துக்கு கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தி. அந்த மத்தியானம் அந்த 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப தாகமாக இருந்தால் மட்டும் வயசானவங்களோ கர்ப்பஸ்திரீங்களோ தண்ணியை மட்டும் குடிச்சிக்கோங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடை நிறுத்திடுங்க. 12 மணிக்குள்ளேயே நீங்கள் சாப்பிட்றலாம். மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு 6 மணிக்கு மேலே சாப்பிடுங்க. சாப்பாடு உணவுகளில் கொஞ்சம் தர்பையை போட்டுடுங்க. நமக்கு தெரியலனா கூட நாம் இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு பூஜைகள் செய்யலாம். அது நிறைய பலன்கள் கொடுக்கும். அதே மாதிரி தப்பான விஷயங்கள் எதுவுமே 100 மடங்கு மாதிரி ஒரு தப்பாக ஒரு சிகரெட் பிடிக்கிறது அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. அதே மாதிரி புறம் பேசுறது, இழிவான சொற்களை உபயோகிக்கிறது, குழந்தைங்களை தப்பாக திட்டுறது அந்த மாதிரியெல்லாம் நாம் செய்ய வேண்டாம். அதையெல்லாம் தவிர்த்துடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை படிக்கலாம். இல்லைனா கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு பெருமாள் நாமங்களோ முருகன் திருநாமங்களோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை உட்கார்ந்து சொல்லுங்க. முடிஞ்சால் அந்த 6 மணிக்கு எல்லாருமே ஒரு குளியலும் போடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. குளிச்சுட்டு நாம் அடுத்து விளக்கேற்றிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். இதுக்கப்புறம் பெரிய விரதம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் நாம் ஸ்லோகம் படிக்கலாம். கட்டாயம் கர்ப்பஸ்திரீகள் அந்த 2 மணியிலேருந்து 6 மணிக்கு தயவு செய்து வெளியே போகாதீங்க. கூறிய ஆயுதங்கள் கத்தி, அருவாமனை, கத்திரிக்கோள் இதையெல்லாம் உபயோகப்படுத்தி எந்த விஷயமும் செய்யாதீங்க. நகம் வெட்டுறது இல்லை நகத்தை கிள்றது, ஏதாவது ஒரு பழத்தை கிள்றது அதெல்லாம் தயவு செய்து கர்ப்பஸ்திரீகள் செய்யவே செய்யாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இந்த ஃபோனு லேப்டாப்பு இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்களா உங்களுக்கு கதிர்வீச்சுகள் இருக்கும். அதையும் கூட நீங்கள் உபயோகப்படுத்தாதீங்க. கர்ப்பஸ்திரீகள் மற்றவங்க உபயோகப்படுத்திக்கலாம். இவங்களுக்கு கட்டாயம் அது பக்கத்தில் கூட வச்சுக்கிட்டு பாட்டு கேட்குறது, நியூஸ் கேட்குறது ஏன்னா எல்லாருமே இப்போ யாரும் டிவி பார்க்குறதில்ல. ரொம்ப எல்லாமே ஃபோன் தான், உங்களுக்கு யூடியூப் தான். அதனால் கர்ப்பஸ்திரீகளுக்கு இது ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த விஷயம் எதுவுமே செய்யாதீங்க. அந்த ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரத்தில் கட்டாயம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு ஒரு கம்பளி மாதிரி ஏதாவது உங்கள் வயத்துக்கு மேலே போட்டுக்கிட்டு நீங்கள் படுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா
வீட்டுக்குள்ளே இருந்தால் போங்க, இல்லை கிராமத்தில் இருக்கிறீங்கன்னாக்கா ஏதான ஒரு கருப்பு வஸ்திரம் வரும், அது ஒரு டார்க் துணியை அந்த வயிற்றுக்கு மேலே போட்டுக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க, வெளியில் போயிட்டு வாங்க. மற்றபடிக்கு அந்த வெயில் நேரத்தில் யாரும் வெளியே போக வேண்டாம். நமக்கு தெரியலனாலும் இதையெல்லாம் நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு நமக்கு அமாவாசை நேரம் இருக்குது. அமாவாசை இருக்கும்போது இதுதான். இது வந்து புராண நிகழ்வு நிறைய அந்த அமிர்தம் எடுக்க கடைஞ்சிட்டு அந்த ராகு கேதுக்கு கொடுக்காததுனால சூரிய சந்திரன்கள் வந்து அவங்க குடிச்சிட்டாங்கன்னு சொன்னதுனால சூரிய சந்திரர்கள் மேலே ராகுவும் கேதுவும் கோபமாக இந்த மாதிரி செய்கிறதா புராண நிகழ்வு பழைய பதிவுகள்லாம் இருக்குது. அதில் பாருங்கள். இந்த அளவில் இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். 29 மார்ச் 2025 மத்தியானம் 2:20 சாயந்தரம் 6:13 வரைக்கும் நமக்கு சூரிய கிரகணமுடைய இருப்பு இருக்குது. நமக்கு அன்னைக்கு அமாவாசை, சனிக்கிழமை எல்லாமே சேர்ந்து இருக்குது. அதனால் எல்லாரும் சர்வ ஜாக்கிரதையாக அன்றைக்கி இருந்துக்கோங்க. ஒரு 12-1 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. மறுபடி 6 மணிக்கு மேலே சாப்பிடலாம். நிறைய ஸ்லோகம் சொல்கிறதோ ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுங்க. வெளியே போகிறத தவிர்த்துக்கோங்க. அந்த கதிர்வீச்சுகள் அவ்வளவு நல்லதில்லை. நமக்கு டைரெக்டாக நம்ம கிரகணம் இருந்தால் அது அதிகம் இருந்தாலும் அந்த வெயில் நம்ம மேலே படாமல் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பான விஷயம். இல்லை நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் அந்த மாதிரி செய்கிறோன்னா ஒரு கொடை எடுத்துக்கிட்டு போயிட்டு வாங்க. சாதாரண வாங்க. கர்ப்பஸ்திரீகள் போகவே வேண்டாம். நன்றி. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். இந்த 6 மணிக்கு மேலே எல்லாருமே கூட கோயிலுக்கு போயிட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்துடுங்க. வணக்கம்.